நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு புதிய முக்கியமான ஒரு விசேஷமான செய்தியோட தான் வந்திருக்கேன். ஸோ பாகிஸ்தான்ல இருக்கிற இந்த தீவிரவாதிகள்லாம் வந்து இந்த அன்னோன் கன்மன் அப்படின்னு சொன்னாலே ஒரு மரண பீதி வரும் அப்படின்னு பார்க்கப்படுது. பொதுவாகவே இந்த அன்னோன் கன்மன் வந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் மற்றும் இந்த தீவிரவாதிகளுடைய மாஸ்டர் மைண்டை வந்து போட்டு தள்ளுவாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, அதுக்கு பதிலாக வேற ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களை வந்து தூக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. நீங்கள் புதுசாக என்னடா இது ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ்னால் யார், இவங்களாம் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ அவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. பொதுவாக பார்க்கும்போது ஒரு தீவிரவாத அட்டாக் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் வந்து இருக்கும். ஒரு அட்டாக் பண்ணால் அதுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் என்ன பண்ணுவார்னா பிளான் பண்ணுவார். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த தேதியில் அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து அவர் போடுவார். ஆனால் அதை தரையில் இறங்கி செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த OGWS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் இந்த ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க சாதாரண மக்கள் மாதிரி தான் வந்து சுற்றிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம ஆர்மியோட மூவ்மெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றது, அப்புறம் பார்டரில் எங்கெங்கெல்லாம் ஓட்டை இருக்குது, எப்படி வந்து உள்ள நுழையலாம், ஆட்களை எப்படி நம்ம அனுப்பி வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சேகரிக்கிறது. அப்புறம் பணத்தை வந்து எப்படி கை மாற்றுறது, கண்டிப்பாக பண உதவி இல்லாமல் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் அந்த பணத்தெல்லாம் எப்படி நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறது, அதுக்கான வேலைகளை அவங்க செய்வாங்க. அப்புறம் அந்த அட்டாக் பண்ணுற தீவிரவாதிகள் வந்து எப்படி வந்து பத்திரமா ஒழிச்சு வைக்கணும், உள்ளே ஒழிச்சு வச்சுட்டு சமயம் பார்த்து அவங்கள வெளியே அனுப்புறது, இல்லைனா வேற ஏரியாவுக்கு அனுப்புறது, இந்த மாதிரியான எல்லா வகையான உதவிகளும் அவங்களுக்கு வந்து செய்யக்கூடிய ஆட்கள் தான் வந்து இவங்க ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இவங்கள வந்து போட்டுட்டா முக்கியமான லிங்க் எல்லாமே கட் ஆகிடும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இவங்க தான் வந்து அந்த இடத்துல ஒரு முக்கிய லிங்காகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ரீசெண்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்த POK இருக்கு இல்லையா, இதில் பிலால் அக்கும் அப்படின்ற ஒருத்தரை வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ்டர் மைண்ட்லாம் கிடையாது. ஆனால் ஒரு பயங்கரமான இந்த லாஜிஸ்டிக் வேலைகள்லாம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அட்டாக் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆதாரங்கள்லாம் அழிச்சு விடுறது, அப்புறம் தீவிரவாதிகள் தப்பிக்கிறதுக்கு வழி பண்ணுறது தான் இவனோட முக்கிய வேலையாக இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. இவனை மாதிரி ஆட்களை தூக்குறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, ஒரு செல்ஃபோன் டவரை தூக்குற மாதிரி அர்த்தம் அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா இவன் தான் மெயின் கம்யூனிகேஷனே. நிறைய தீவிரவாதிகளுக்குள்ளே வந்துட்டு இந்த கம்யூனிகேஷன் கொடுக்குறதே இவர் தான். இவரை தட்டணும் அப்படின்னா எப்படி வந்து டவர் இல்லாமல் அந்த ஏரியாவில் யாருக்குமே கம்யூனிகேஷன் போகாதோ அந்த மாதிரி கம்யூனிகேஷன் போகாமல் முடங்கிடும் அப்படின்னு பார்க்கப்படுது. இந்தியாவுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீவிரவாதிகள் மற்றும் இந்த மாஸ்டர் மைண்டுகள் வரிசையாக வந்து யாருன்னே தெரியாத நபர்களாக இந்த அன்னோன் கவர்மெண்ட்ஸ் வந்து சுட்டு கொண்டுட்டே வராங்க. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ பொதுவாகவே இந்த அன்னோன் கன்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆரம்பிச்சது, எவ்வளோ பேர் இது வரைக்கும் தட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த மாதிரியான ஒரு கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரப்பூர்வமாக எங்கேயும் கிடையாது. ஆனால் ஒரு தோராயமான கணக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அன்னோன் கன்மனுடைய அத்தியாயம் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து 2020 வந்து சின்னதாக ஆரம்பிச்சது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது 2023 தான் வந்து இது வந்து ஒரு சுனாமி மாதிரி வேகம் எடுத்துச்சு அப்படின்னு பார்க்கப்படுது. முதல் விதை, அதாவது இந்த அன்னோன் கன்மனுடைய முதல் செயல் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 2020, 22 இந்த காலப்பீரியெல்லாம் சொல்லப்படுது. அதாவது ஜனவரி 2020 லாகூரில், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய லாகூரில் அமீர் சிங் அப்படின்றக்கூடிய ஒரு காலிஸ்தான் பங்காளி வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படின்னு பார்க்கப்படுது. இதுதான் இந்த தொடர் கொலைகளுக்கு ஒரு முன்னோடியாக பார்க்குறோம். முத வந்து இந்த அன்னோன் கன்மன் ஆரம்பிச்சதே இந்த தலைவர்கிட்ட தான் புள்ளியாசுழியை நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்கப்படுது. ஜனவரி 2022 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய சலீம் ரஹ்மானி அப்படின்னக்கூடிய ஒரு பாகிஸ்தானை சேர்ந்தவரை வந்து சுட்டு கொண்டாங்க அப்படின்னு பார்க்கணும். இது எல்லாமே இந்த அன்னோன் கன்மன் பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் இதுக்கு வந்து ஒரு மெயின் ஹப். அன்னோன் கன்மன் செயல்படக்கூடிய இடமே வந்து பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரி ஆச்சு. பாகிஸ்தான் தான் இந்த அன்னோன் கன்மன் வந்து சம்பவம் வருஷம் வந்து அதிகமாகிட்டே போச்சு. 2023 இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட முக்கியமான தீவிரவாதிகள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஒரு சில முக்கியமான ஆட்கள்லாம் நம்ம இதில் பார்க்கலாம். அதாவது ஷாகித் லத்தீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து போட்டு தள்ளியிருக்காங்க. இந்த பத்தான்கோட் தாக்குதல் நடந்துச்சு இல்லையா, பத்தான்கோட்டில் நம்மளுடைய ஏர்பேஸ் இருந்துச்சு. இந்த ஏர்பேஸ் பத்தான்கோட் ஏர்பேஸில் வந்து ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. இதில் நிறைய வந்து ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. இவன் தான் வந்து அதுக்கு ஒரு முக்கியமான மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இவனை வந்து ஒரு மசூதியில் வச்சு சுட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இது யாருன்னா இந்த அன்னோன் கன்மன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பரன் சிங் பஞ்ச்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருப்பா இந்த பரன் சிங் பஞ்ச்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இவர் வந்து இந்த காலிஸ்தான் இயக்கத்தினுடைய கமாண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தலைவர் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் எங்கே இருந்திருக்காருன்னா லாகூரில் தான் இவர் இருந்திருக்காரு. ஏன்னா நமக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க தானே அடைக்கலம் கொடுப்பாங்க பாகிஸ்தானில். ஸோ அங்கே அவர் இருந்திருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, மார்னிங்கில் வந்து ஒரு வாக் போயிருக்காரு. வாக் போகும்போதே வழியிலே வச்சு இவரை முடிச்சு விட்டுருக்காங்க இந்த அன்னோன் கன்மன் அப்படின்னு பார்க்கப்படுது. அடுத்தது முக்கியமான
முக்கியமான இன்னொரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியாஸ் அகமது அப்படின்னு சொல்கிறோம். இவர் வந்து யார் அப்படின்னா லஷ்கர்-இ-தொய்பாவோட கமாண்டர் அப்படின்னு சொல்லப்படுது. இவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மசூதிக்குள்ளே வச்சு இந்த அன்னோன் கன்மன் வந்து காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது அக்ரம் காசி. நான் சொல்கிற இது தாண்டி இந்த 20-30 கேசஸும் இருக்குது. நான் சொல்கிற கேசஸ் எல்லாமே முக்கியமான தலைகள் அப்படின்னு பார்க்குறோம். இந்த அக்ரம் காசி யார் அப்படின்னா லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பினுடைய இன்னொரு முக்கிய தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவரெல்லாம் எல்லாமே வந்து இந்த அன்னோன் கன்மன் வந்து தட்டி தூக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இது எல்லாமே பாகிஸ்தானில் நடந்தது. இதை தாண்டி சின்ன சின்ன தலைகள்லாம் வந்து பாகிஸ்தானில் போடப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கனடாவில் என்ன நடந்து நமக்கு நல்லாவே தெரியும். அதுதான் வந்து ஹர்பீத் சிங் நிஜார். இந்த ஹர்பீத் சிங் நிஜார் கொலை வழக்கில் தான் இந்தியாவும் கனடாவுக்கும் மிக மோசமான ஒரு டிப்ளமேட்டிக் ஃபிரிக்ஷனே உருவாச்சு அப்படின்னு பார்க்கப்படுது. இவர் வந்து இந்த ஜூன் மாதம் 2023 குருத்வாரில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்கிங்கில் இருக்கும்போது அடையாளம் தெரியாத நபர்களால் வந்து இவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதுக்கு இந்தியா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்த ட்ரூடோ வந்து நம்மகிட்ட பெரிய பிரச்சனை பண்ணிட்டு வந்தார் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சுத்துல் சிங் அப்படின்னு சொல்கிறோம். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிஜார் கொலை செய்யப்பட்ட அடுத்த ஒரு 2-3 நாள்லேயே சுட்டுக் கொல்லப்பட்ட இன்னொரு காலிஸ்தான் இயக்கத்தினுடைய ஆள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, இதை தாண்டி இப்போ பாகிஸ்தானில் நான் சொல்லியிருக்கேன், கனடாவில் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி வேற எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரியான கன்மன்ஸ் வந்துட்டு செயல்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பங்களாதேஷ்லையுமே வந்து செயல்படுறாங்க சொல்லப்படுது. இந்த ரீசெண்ட் டேஸில் வந்து நிறைய பேரை வந்து அங்கே தட்டி தூக்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இருக்கவங்களுக்கும் வந்து இந்த மாதிரியான அன்னோன் கன்மன் வந்து செயல்பட்டு அவங்கள கொல்றாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ பாகிஸ்தான் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பங்களாதேஷ்லேயோ இல்லை வந்து கனடாவிலையோ அதிகமாக பண்ண கிடையாது. யூகேலையும் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா அத்வார் சிங் காண்டா அப்படின்னக்கூடிய ஒரு காலிஸ்தானுடைய முக்கியமான புள்ளி வந்து மர்மமான முறையில் ஆஸ்பத்திரியில் வந்து இறந்து கிடந்தார் அப்படின்னு பார்க்குறது. இவருக்கு துப்பாக்கிலாம் கிடையாது, வேற ஒரு விஷயத்தை அவர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. மேபி விஷம் அந்த மாதிரி ஏதோ இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஸோ எனிவேஸ் இந்த அன்னோன் கன்மன்ஸ் ஆர்எல்ஸ் அன்னோன் நீடில்மென்ஸ் இந்த மாதிரி பீப்புள் எல்லாம் வந்து முடிச்சு விட்ருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். சரி, 2023 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25-30 இந்தியாவுக்கு எதிராக வேலை செஞ்ச அதாவது மோஸ்ட் வாண்டட் நபர்கள் வந்து இந்த மாதிரி அன்னோன் நபர்களால் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. சரி, இதுக்கு பாகிஸ்தான் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கெல்லாம் பின்னாடி இந்தியாவினுடைய உலகமைப்பான ரா இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அழுதுகிட்டே சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இந்தியா என்ன சொல்லுது அப்படின்னா உங்கள் நாட்டில் இருக்கிற எதிரிகள் வந்து அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு வந்துட்டு செத்துடுறாங்க, இதுக்கு நாங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி திட்டவட்டமாக நம்ம இதை மறுத்துட்டோம். இந்த அன்னோன் கன்மன் மேட்ரு பார்த்தீங்கன்னா உலக அளவில் இந்த டிஃபென்ஸ் வட்டாரத்தில் வந்து ஒரு பெரிய வாத பொருளாகவே மாறிடுச்சு அப்படின்னு பார்க்கப்படுது. இது எந்த நாடு பண்ணுறாங்கன்னா நமக்கு சரிவர இது வரைக்கும் தெரியாது. ஆனால் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டீம் அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து பெரிய லெவலில் மற்ற நாடுகளில் நடக்கிறது கிடையாது அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான டீமாக அவங்க இருப்பாங்கன்னு பாருங்கள். அதாவது இது வரைக்குமே ஒரு மிஸ்ட்ரியில் வந்து இதை சேர்க்கலாம். எப்படி வந்து பர்முடா ட்ரையாங்கிளோட மிஸ்ட்ரி கூட இப்போ வந்து உடைச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இந்த பர்முடா ட்ரையாங்கிள் மாதிரி ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு மிஸ்ட்ரி தான் வந்து இந்த அன்னோன் கன்மன் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அன்னோன் கன்மனுக்கு அகேன்ஸ்டாக இது வரைக்கும் எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது. அவன் எப்படி வரான், எப்படி போட்டு தள்ளான், எப்படி போகிறான்றது வந்து இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு பார்க்கப்படுது. மாஸ்க் போட்டுட்டு வராங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி மட்டும்தான் விஷயங்கள் நடக்குது தவிர இது வரைக்கும் வந்து பெரிய லெவலில் யாரும் கைது பண்ணலை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த ஹார்டி கொலை வழக்கில் இருக்கக்கூடிய இந்த அன்னோன் கன்மனை வந்து யாருன்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்களே தவிர அவன் எங்கே இருக்கான் எது இருக்கான்றதுலாம் வந்து சரிவரை இவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்படி கண்டுபிடிச்சா மட்டும்தான் இதுக்கு பின்னாடிலாம் யார் இருக்காங்கன்னு தெரியும். கண்டிப்பாக அவங்களால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றது தான் நம்ம இங்கே சொல்கிறோம். சரி, முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் நடந்துச்சு அப்படின்னா இந்தியா வந்து எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்ற மாதிரி இன்டர்நேஷனல் லெவலில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இது எல்லாருமே தெரியும். ஒரு முறையும் இவங்க பாகிஸ்தான் ஒரு தீவிரவாதிகள் உள்ள வந்து அட்டாக் பண்ணுவாங்க, நம்மள மக்களை வந்து அநியாயமாக கொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், உட்காந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக ப்ரூஃப் எடுத்து எல்லா டாக்குமெண்ட்டும் பண்ணி நம்ம யூஎன்ல போய் சப்மிட் பண்ணுவோம், யூஎஸ்கிட்ட போய் முறையிடுவோம், யூகேட்ட போய் முறையிடுவோம், எல்லாருக்கிட்டும் சொல்லுவோம். பாகிஸ்தான் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லுவார், என்னன்னா கிரெடிபிளான எவிடன்ஸ் எதுவுமே வந்து இந்தியா தரப்பில் சமர்ப்பிக்கல, நாங்கள் வந்து அவங்களுடைய விசாரணைக்கு ஒத்துழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம், இந்த மாதிரியான அவங்களுடைய கொடுத்த ஆதாரங்கள் எதுவுமே வந்து செல்லுபடி ஆகலை அப்படின்ற மாதிரி அவங்க பெரிய பாஸ் மாதிரி ரிப்ளை பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கப்படுது. முதல்ல என்னன்னா இந்த ப்ரூஃப் பாலிடிக்ஸு அதெல்லாம் இப்போ கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்தியா வந்து யார்கிட்டையும் போய் நிற்கிறதுலாம் கிடையவே கிடையாது. பாகிஸ்தானில் இருக்கிற முக்கிய தீவிரவாத தலைவர்களை வரிசையாக வந்து ஒன்றா போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனால் அது யார் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்ற விஷயம்லாம் யாருக்குமே தெரியாது. அதாவது தன்னோட டாக்டரை வந்து இந்தியா டோட்டலாகவே மாற்றிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அமைதியாக வந்துட்டு உங்களை முடிச்சுட்டு நாங்கள் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் தான் இது. இப்போ பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னு பார்க்குறோம். அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா
அவங்களுடைய தீவிரவாத அமைப்புகளை வந்து ஆப்கானிஸ்தானுக்கு மாற்றுறதுக்கு வந்து ட்ரை பண்ணாங்க. பட் இப்போ ஆப்கானிஸ்தான் வந்து இந்தியா பக்கம் இருக்கிறதுனால அங்கேயும் அவங்களுக்கு வேலைக்கு ஆகலை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ பங்களாதேஷ் பக்கமாக வந்து தங்களோட நெட்வொர்க்கை மாற்ற பார்க்குறாங்க. ஆனால் இந்தியா இப்போ ரொம்ப தெளிவாக இருக்குது. அது வந்து நீ பாகிஸ்தானில் இருந்தாலும் சரி, பங்களாதேஷில் இருந்தாலும் சரி, இந்தியாவை குறி வச்ச அப்படின்னா இந்த அன்னோன் கன்மன் வந்து உன் தலையில் குறி வைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து மொத்தத்தில் வெளியே வந்துச்சு பார்க்குறோம். இந்தியா வந்து பார்த்திங்கன்னா முன்ன மாதிரி வந்து அமைதியாக போகிறதுலாம் கிடையாது. காந்தி சொல்லுவார் இல்லையா, ஒரு கணத்தில் நீ அரைஞ்சா மறு கணத்தை நான் உங்களுக்கு காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் கிடையாது. நீ அறைய நினைச்சாலே உன் கணத்தில் அடி விடணும் அப்படின்றது தான் வந்து இப்போது இந்தியாவோட பார்வையாக இருக்குது. பொதுவாகவே முதல் அடி யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுறாங்க எல்லா வார்லையுமே அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு வல்லரசுகளினுடைய கூற்றும் கூட. இஸ்ரேல்லாம் பார்த்தோன்னா முதல்ல அடிக்கும், அதே மாதிரி யூஎஸும் சரி ஃபர்ஸ்ட் அடிப்பாங்க. அவங்க ஏன்னா முதல் அடி நம்மள அடியாக தான் இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்படி இல்லையா நம்மளை அடிக்க வர்றதுக்கு முன்னாடி அதனோட காரணிகளை வந்து தூக்கணும் அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். அதுதான் இந்த அன்னோன் கன்மன் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கப்படுது. இந்தியாவுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அன்னோன் கன்மன் யாரோ இயக்குறாங்க, யாரையோ கொலை பண்ணுறாங்க. கொலை பண்ணப்படக்கூடிய ஆட்கள் வந்து இந்தியா கூட சம்மந்தப்பட்டு இருக்காங்கன்னு மட்டும்தான் நமக்கு ஒரு சம்மந்தம் இருக்கே தவிர இந்தியா வந்து இந்த கொலைகளை பண்ணலை அப்படின்றத நம்ம திட்டவட்டமாக தெரிவிக்கிறோம். ஓகே மக்களே, ஸோ கண்டிப்பாக இந்த அன்னோன் கன்மனுடைய வேலைகள் வந்து யார் பண்ணாலும் சரி பாராட்டுக்குரியது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய பர்சனல் வியூ இது. உங்களுக்கும் இந்த அன்னோன் கன்மனுடைய விளையாட்டுகள்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதனா ஒரு அன்னோன் கன்மன் தட்டி தூக்குன முக்கிய தலையிலேருந்து எதனா மிஸ் பண்ணிட்டேன்னா அந்த தலையோட பேரையும் நம்ம கமெண்ட்டில் நீங்கள் போடுங்க. ஓகே, ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக நினைக்கிறேன். கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை. ஜெய்.